ஃபேண்டாஸ்டிக். மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இட்லி போட்டாலும் 10லேருந்து 12 இட்லி காலியாகிடும். அவ்வளோ காலைல இட்லி தோசை பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே இருக்கும். ஆனால் அதுக்கு கூட என்ன செய்கிறது, தொட்டு சாப்பிட்றதுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் ஒரு பெரிய டென்ஷனாகவே ஆகிடும். என்ன பண்ணாலும் சரி அதுதானா, வேறு எதாவது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 minutes தான் டைம் எடுக்கும் பண்ணுறதுக்கு. லோகோ மியூசிக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். என் அன்பு வணக்கம். ஸோ வீட்டில் இருக்கிற விஷயத்தை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் நான் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். செவந்து வர ஆரம்பிக்குது. இந்த டயத்தில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 6லேருந்து 7 பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 25 வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் அப்படியே வதங்கிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன், கொத்தமல்லி வேரை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வேரில் மண் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் அதை நீங்கள் சேர்த்து பாருங்களேன், உங்கள் டிஷ்ஷோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வேறு லெவலில் அது இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்கள் குக்கிங்கில் நீங்கள் ஆட் பண்ணும்போது நீங்களே அது ரிசல்ட்டை ட்ரமாட்டிக்காக நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 மிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதோட ஒரு 6லேருந்து 7 மிளகையும் சேர்த்துக்கிறேன். இந்த டயத்தில் நம்ம 2 தக்காளி பழத்தை கட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு மிளகு சேர்க்குறேன்றது நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக இந்த வீடியோ மூலமாக வந்தவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. நான் எல்லா டிஷ்லேயும் என்ன குக்கிங் பண்ணாலும் அதில் நான் மிளகு சேர்ப்பேங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயம் ஆடிங் பிளாக் பெப்பர்னு ஒரு வீடியோ இருக்குது, பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேஸை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுவீங்க 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும்னு தான் சொன்னீங்க, சின்ன வெங்காயத்தை பீல் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும்ல அப்படின்னு. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப அவசரமாக பண்ணும்போது சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்காது. அப்படின்னா நீங்கள் ஒரு 1.5 வெங்காயம் போட்டு பண்ணுங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த போட்டு பண்ணும்போது டேஸ்ட் கூடுதலாக இருக்குமேன்றதுக்காக நான் இதை போட்டு பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆறட்டும். இன்னும் 2 விஷயம் சேர்க்க வேண்டியிருக்கு, சேர்த்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிடும். கால் முறி திருகின தேங்காவை நான் இதோட சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கிறேன். 1 சிட்டிக்கை நான் காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். வா, சூப்பர், நல்லா அரைஞ்சிருச்சு. இதை பாருங்கள், இது எப்படின்னா நல்லா பியூரேவாக நல்லா நைஸாக அரைக்கணுனாலும் அரைச்சிருங்க. நம்ம இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டோம்ல, கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி அரைச்சோம், கொஞ்சம் மேலாக்கில் நைஸாக அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னாடி ஸ்டேஜ் அரைச்சி வச்சுக்கோங்களேன், ஒரு பைட் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் போட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ க்ரோஸாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, போட்டால் சாப்பிடும்போது
அந்த பைட் இருக்கும். எனக்கு அப்படியே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அப்படியே நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். ஃபேன்டாஸ்டிக். தோசை சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 தோசை விட்டாலும் பத்தாது. இட்லி மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இட்லி போட்டாலும் 10லேருந்து 12 இட்லி காலியாகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம தான் ஆல்ரெடி தாளிப்பு போட்டோம். இப்போ தாளிப்பு போடணுமா? ஆமாம், போடுங்க. அப்போ தான் லாஸ்ட்டில் தாளிப்பு போடும்போது அந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ண முடியும். நான் முன்னாடியே போட்டதுக்கு காரணம் இன்னும் மவுத் வாட்டரிங்காக இருக்குது. முன்னாடியே போட்டதுக்கு காரணம் அந்த பைட்னஸ்க்காக. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி சிம்பிள் தாளிப்பு போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட கடுகு வெடிக்கும் போது 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே தாளிப்பை அது மேலே கொட்டிட வேண்டியதுதான். ஓகே, ஃபேன்டாஸ்டிக்கான சட்னி ரெடி. கதம்ப சட்னி. இப்போது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டு உங்களுக்கு பொறுப்பு ஒப்படைக்க போகிறேன். என்னது? பிடிச்சிருக்குல்ல? அப்போது ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.